அமெரிக்காவில் வாழ்ந்த ரிடையரான படைத்துறையினர் ஒருவர்தான் ரிச்சர்ட் மெக்கினி. இஸ்லாமியர்களை எதிர்க்கும் மனப்பாங்கு அவரிடம் மிக தீவிரமானதாக இருந்தது. உலகெங்கிலும் இஸ்லாம் விரிவடைவதை பார்த்தபோது பலரைப் போலவே அவரும் இஸ்லாத்தை பெரிதும் வெறுத்திருந்தார். அவர் ஒரு இஸ்லாமிய மையத்தை முழுமையாக வெடிகுண்டு வைத்து அழிக்க திட்டமிட்டிருந்தார். நியூசிலாந்தில் நடந்த தாக்குதலை விட கூட கடுமையானது. ஆனால் அதுவே அவருடைய வாழ்க்கையை மாற்றிய அதிசயமான ஒரு பயணத்தின் தொடக்கமாகிவிட்டது. படைத்துறையிலிருந்து அமெரிக்காவுக்கு திரும்பிய பிறகு அவர் பல மன அழுத்தங்களுக்குள் சிக்கிக்கொண்டு ஒரு கடுமையான மதுபான பழக்கத்திற்குள் விழுந்தார். இதுதான் அவருக்கு முஸ்லிம்களிடம் தீவிர வெறுப்பாக மாறிய காரணமாகும். அந்த வெறுப்புடன் ஒரு நாள் அவர் அருகில் இருந்த இஸ்லாமிய மையத்துக்கு வந்தார். தாக்குதல் நடத்தும் முன் அங்கிருந்த முஸ்லிம்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று எண்ணியதால் அவர் உள்ளே நுழைந்தார். ஆனால் அங்கு நடந்தது அவருக்கே எதிர்பாராத ஒன்றாக அமைந்தது. முஸ்லிம் சமுதாயத்தினர் அவரிடம் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு கொண்ட குர்ஆனை கொடுத்து, இதை கொஞ்சம் வாசிக்கவும் பின்னர் திரும்ப வாருங்கள் என்றார்கள். அவரது மனதில் ஒரு தீண்டல் ஏற்பட்டது. அந்த புனித குர்ஆன் அவருடைய உள்ளத்தை கிளர்த்தியது. அதில் உண்மை இருக்கிறது என்று அவர் உணர்ந்தார். அதன் பிறகு அவரது கேள்விகளுக்கு பதில்கள் தேடி அவர் மீண்டும் மீண்டும் மசூதிக்கு வரத் தொடங்கினார். தான் இவ்வளவு வெறுத்த இந்த முஸ்லிம்கள் தன்னிடம் மிகுந்த அன்போடு மரியாதையோடு நடந்து கொண்டதை பார்த்து அவர் ஆச்சரியத்தில் மூழ்கினார். பின்னர் அவர் மசூதியில் மணிநேர கணக்கில் நேரம் கழிக்க தொடங்கினார். 8 வாரங்களுக்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அழிக்க வந்த அந்த இஸ்லாமிய மையம் 3 வருடங்கள் கழித்து அவருக்கே தலைமை பதவியை கொடுத்தது. அதாவது அவர் அந்த மையத்தின் தலைவராக ஆனார். இதுதான் குர்ஆனின் அதிசயம்.